படங்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்போ பார்த்துட்டு இந்த growth இப்படி இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? நாளைய திருப்பெல்லாம் வரும்போது இல்லை, இந்த growth இருக்குன்னு அதாவது எப்படின்னா, சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பேரலல் இது. அதற்கு அடுத்து கமல் ரஜினின்னு வந்தது. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா பிரபு கார்த்திக் அப்படின்னு. ஆமாம், 2 பேரை எதிர்பார்த்தாங்க ரொம்ப. ஆனால் 2 பேருமே போங்கா போவாங்கன்னு சொல்லி அது காலத்தின் கட்டாயம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆக்ஷன் படங்கள் தான் ஒருத்தனை நிறுத்தி ஹியூமன் கேட்டல்ஸை கவர்ந்து நம்மளுக்காக ஒரு 40 பேர் சாகணும், 50 பேர் சாகிற அளவுக்கு வரணும்னா ஆக்ஷன் படம் நீங்கள் பண்ணணும். அதில் பஞ்ச், இப்போ இங்கிலீஷில் ஆக்ஷன் படம் பண்ணுவாங்க, பஞ்ச் டைலாக் மட்டும் வைக்க மாட்டாங்க. ஆர்னால்டெல்லாம் பேசவே மாட்டாப்புல, ஒரு 50 பேரை போட்டு தள்ளிடுவாப்புல. அதுக்கான ரசிகர்கள் இருப்பாங்க. தமிழில் அப்படி கிடையாது, போட்டும் தள்ளணும், டைலாக்கும் கொடுக்கணும். பஞ்ச் டைலாக் கொடுக்கணும். அந்த பஞ்ச் டைலாக் உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் ஒருத்தனை கொல்லணும், சும்மா ஒருத்தனை கொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்துக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் விஜய் ஜேம்ஸ் பாண்ட் வீணாக போய் இன்னும் ரிட்டையர்ட் ஆகி போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டில் படுத்துருக்காப்புல, ஆனால் விஜய்க்கு 5 லட்சம் 2 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வரான் அப்படின்னா, அதுதான் தமிழ்னோட டெக்னிக்.